ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் அபூர்வ விஷயங்கள் இன்று உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம். எத்தனையோ கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி அம்மா அபூர்வ விஷயத்துக்கு வந்துட்டாங்களே, அதை பார்க்கணும், அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசீர்வாதத்தை வாங்கணும், ஒரு நோட்டை போட்டு எழுதணும், அப்படி ஒரு வைராக்கியமாக எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு பார்க்குறீங்க. அபூர்வ விஷயத்தை இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில், அந்த செஞ்சி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, சிப்காட்டு வளாகத்தில் ராஜராஜேஸ்வரி பாடசாலையில் வளாகத்திலேயே இருக்குது ராஜராஜேஸ்வரி பீடம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது. இந்த அருள்வாக்கு கேட்கக்கூடிய அன்பர்கள், தாய்மார்கள், சான்றோர் பெருமக்கள் கீழே இந்த ஸ்க்ரோல் போயின்னு இருக்கே, அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னுட்டு வரணும். காலை 11 மணிக்குள்ளர. அன்பு தாய்மார்களே, அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். மேஷம் ரிஷபம் இந்த ராசிக்காரர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா சூழ்நிலையும் சரியாகணும். கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக நானும் போராடின்னு இருக்கேன். என்னை சார்ந்தவங்க, என்கிட்ட உதவி வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா வந்துட்டாங்க. எனக்கு எல்லா விதமான சௌகரியங்கள் இருந்தாலும் அது கூடி வரமாட்டேந்து. என்ன வரமாட்டேந்து? கூடி வரவில்லை. எந்த ஒரு காரியமும் கூடி வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்பா நல்ல நேரம் வந்திருக்கு, இனிமேல் நடக்கும், அப்படி அந்த நல்ல நேரம் வரணுமே. நாம் எடுத்துட்டு இருக்கிற காரியங்கள் அனைத்தும் கூடி வர வேண்டுமே. அந்த மேஷம் ரிஷபராசிக்காரர்கள் சஷ்டி திதி, கிருத்திகா நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கிழமையில் வயதானவர்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உழைப்பு தான் இருக்க தவிர கையில் லாபம் வரலையேன்றீங்களே, இந்த லாபமானது வர ஆரம்பித்து விடும். ஏற்றம் ஏற்படும். அந்த ரிஷபம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதவி, தொழில், லாபகரமான வாழ்க்கை பயணம், குபேர சம்பத்து இதெல்லாம் உண்டாகும். அந்த சஷ்டி திதி சொன்னீங்க அம்மா. அடுத்தது கிருத்திகை வரும்போது அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை. இந்த 3 நேரத்துலேயும் அன்னதானம் செஞ்சு முடிக்கணும். காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு தயிர் சாதம் ஒரு 10 பொட்டலாம் வாங்கி இப்போ வயதானவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அதை செய்து முடிங்க. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் கையில் லக்ஷ்மி தங்க ஆரம்பிப்பா. தனுசு மீனம் பிளானெல்லாம் பெருசாக தான் இருக்குது. என்ன இருக்குது? திட்டங்கள்லாம் பெருசாக தான் இருக்குது. ஏதோ வந்த மாதிரி வருது, ஆனால் கையில் தங்கலை. பிளான் மட்டும் பெருசாக இருக்குது. மலை மீது இருக்கக்கூடிய
மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனையோ உமா மகேஸ்வரனையோ சண்முகன் முருகப்பெருமானையோ போய் தரிசனம் பண்ணணும். அப்போ இந்த 2026, 27 சூப்பராக செட்டில் ஆவீங்க. உங்களுடைய பெரிய பிளான்லாம் சக்ஸஸ் ஆகும். மலை மீது இருக்க கோவில் ஈஸ்வரனுடைய கோவில், மலை மீது இருக்கக்கூடிய முருகன் பழனி இருக்கிறார், திருத்தணி மயிலம் முருகன், இந்த பக்கம் கல்லழகருக்கு மேலே நடுவில் மலை மேலே தான் இருக்கிறார் முருகப்பெருமான். இந்த மாதிரி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமான், மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள். மலை அடிவாரத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க. இப்போ இந்த 26, 27 வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதோ பெருமாளுக்கு தரிசனம் பண்ணி அந்த துளசி தீர்த்தம் பெருகணும். அடுத்தபடியாக சடாரி அந்த சேவையை ஏற்றுக்கணும். அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு போய் பார்த்து அதை அந்த ஒரு 2 சேவை பெருமாள்கிட்ட போய் நாம் நமஸ்கரித்து ஏற்றுக்கின்னு அவரை பிரார்த்தனை பண்ணணும். உங்களை சுற்றினே இருக்குது பாருங்கள் பிரச்சனை. ஜென்ரலாகவே உத்தியோகம் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத பதவியாக இருக்கும். உத்தியோகம் இருக்கும், அவங்க படிப்புக்கு தகுந்த பெரிய உத்தியோகம் இல்லாத சாதாரண உத்தியோகமாக இருக்கும், தொழில். இதெல்லாம் சரியாகணும். அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை போய் பார்த்து அந்த சடாரி துளசி தீர்த்தம்லாம் வாங்கிக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஆபத்துகள், காராகிரகம் இதெல்லாம் நிவர்த்தியாகும். நிதிநிலையில் மாற்றம் ஏற்படணுன்றீங்களே, அந்த நிதிநிலைமை மாற்றம் ஏற்படும் திருவோணத்தில் பெருமாளை பார்க்கும் பொழுது. மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுக்கிரகம் பண்ண நட்சத்திரத்துக்கார அவர் பெருமாள். அந்த நட்சத்திரத்தில் போய் பாருங்கள், உங்களுடைய வரங்கள் என்ன பிரார்த்தனைகளோ அந்த வரங்கள்லாம் கைகூடி வரும். வருமானம் 100க்கு 100% சிறப்பாக இருக்கும். கடனும் வியாதியும் நிவர்த்தி ஆகணுமே, அந்த முக்கோணம் ஒன்று அழகாக மஞ்சள் தூள் குங்குமத்தில் அழகாக வரைங்க. முக்கோணத்துக்கு மேலே ஒரு சூலம், இந்த பக்கம் ஒரு சூலம், அந்த பக்கம் ஒரு சூலம் முனையில் அழகாக போடுங்க. அதில் பக்கத்தில் ஒரு 2 நெய் தீபம் போடுங்க. இந்த கடனும் வியாதியும் நிவர்த்தி ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமையில். அடுத்தபடியாக மஞ்சள் தூளில் சங்கும் சக்கரமும் வரைந்து அதில் துளசி தளம் போடுங்க. கெட்ட நேரம் வீட்டிலேருந்து விலகிடும். லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் உண்டாகும். பையன் உருப்படணுமேன்றீங்களே, அந்த பையன் ஒரு நல்ல தொழில், நல்ல கல்யாண வாழ்க்கை, நல்ல மழலை செல்வம் இதெல்லாம் உண்டாகும். மகளுடைய குடும்பத்தில் புயல் ஆட்டி படைக்குதுன்றீங்களே, அந்த புயல் நீங்கும். மஞ்சள் தூளில் அழகாக சங்கும் சக்கரம் வரைந்து நெய் தீபம் துளசி தளம் போடுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும். சுபம் நடக்கணும், ஒரு மழலை செல்வம் ஏற்படணும், ஒரு நல்ல தொழில் ஏற்பட வேண்டும், நல்ல பதவி கிடைக்க வேண்டும், இதெல்லாம் அனுக்கிரகமாகும். அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் உலகளந்த பெருமாளை பார்க்கணும். அந்த உலகளந்த பெருமாளை அந்த திருவோணத்தன்னைக்கு போய் பார்க்கணும். குபேர சம்பத்தை அனுக்கிரகம் செய்வார். அன்பு தாய்மார்களே, வாரத்தில் ஒரு நாள் ஆண்கள் நெல்லிக்காய் சாப்பிடணும். தைரியலட்சுமி மட்டும் இருக்க அவங்கக்கிட்ட அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் ஏற்படும். ஆண்கள் வாரத்தில் ஒரு நாள் என்ன சாப்பிடணும்? நெல்லிக்காய். அதை சாப்பிடும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாயிடும். திருமகளுடைய அனுக்கிரக பார்வை அப்படி விழும். வாங்கிடுற தாயை ஒரு பாட்டில் வாங்கி வச்சிடுறேன். தேனில் நடைச்ச நெல்லிக்காவும் கொடுக்குறேன், சாதாரண நெல்லிக்காவும் வாங்கி சமையலில் போடுங்க. லக்ஷ்மி கடாட்சம் ஆண்களுக்கு. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த 2.5 மாதத்தில் நடந்துட்டுருக்கிற இந்த 2.5 மாதத்தில்
பாடசாலைகள் எந்த பாடசாலையாக இருந்தாலும் சரி, துவக்கப்பள்ளி, மெட்ரிக் பள்ளி, ஹைஸ்கூல், வேத பாடசாலை, மழலையர் பள்ளி, இந்த மாதிரி பள்ளி அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க. இப்போ சாதுர்மாச விரதம் போயின்னு இருக்கு. இந்த நேரத்தில் தர்மஸ்தாபனங்களுக்கு, கல்வி நிலையங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டம்தான் என் குடும்பத்தை ஆட்டி படைக்குது அப்படி நினைக்கிறீங்களே, அந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். இந்த 2.5 மாதத்துக்குள்ளார பண்ணணும், மறக்காமல் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம், உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டுறீங்களே, அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுலேருந்து நிவர்த்தியாகி லாபகரமான ஒரு பொருளாதாரத்துக்கு வருவீங்க. அருகு போல் ஊன்றி ஆள் போல் தழைக்கும் உங்களுடைய பொருளாதாரம். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை சீராகும். தாயே, இன்றைக்கி போயிட்டு ஸ்கூலில், ஏதாவது ஒரு ஸ்கூலில் இல்லை பக்கத்தில் வேத பாடசாலை இருக்குது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான், காய்கறிகள் நான் வாங்கி கொடுத்துட்றேன். இந்த பக்கத்திலே பசு மாடம் இருக்குது, கோசாலை. இந்த 2.5 மாதத்தில் செய்யணும், இது விசேஷம். ஏன்னா இந்த 2.5 மாதம் பகவான் வைகுண்டத்திலிருந்து வந்து எல்லாருடைய பிக்ஷையை, அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கிறார் அந்த சாதுர்மாச விரத காலத்தில். அதனால் நாம் பண்ணக்கூடிய தர்மங்கள், நம்முடைய சந்ததிகள் வீட்டில் இருக்கிற நிலைமை சரியாகணும்னு கண்ணில் தண்ணி வரும் சில பேருக்கு. அந்த நிலைமை சரியாகும். குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது விசேஷம். இந்த வருஷம் அந்த தொழில், உத்தியோகம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் அனுக்கிரகம் ஆகிடும். இந்த 2.5 மாதத்தில் பண்ணுங்கள். இந்த வருஷம் அந்த தொழில், திருமணம், மழலை செல்வம், உத்தியோகம் இதெல்லாம் திருப்பி கிடச்சிடும். அன்பு தாய்மார்களே, தேய்பிரையில் மகிஷாசுரனையை போயிட்டு அவளை சந்தித்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. அம்மா, 100% வருமானம்தான் தாயே. அந்த தெரு முனையில் வரும் பொழுது ஒரு 10 ரூபா இருக்குது, நான் சம்பாரித்த இந்த 90 ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படிப்பட்ட வருமானம் எவ்வளோ வந்தாலும் கற்பூரம் கரையிற மாதிரி கரையுது, கடலில் கரையிற பெருங்காயம் மாதிரி கரைஞ்சி போகுதுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி அந்த தேய்பிரையில், அஷ்டமியில், நவமியில் இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு, தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை கூட சரி, மகிஷாசுரனியை போய் பார்த்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. உங்களுக்குள்ளார ஒரு வட்டம் சுழல் நீர் மாதிரி சுற்றின்னு இருக்குமா குடும்பம். வீட்டில் 11 பேர் இருக்காங்க, இன்னும் சரியான முறையில் அவங்கவுங்க சூழ்நிலையில் இன்னும் சரியாக செட்டில் ஆகலை அப்படின்றீங்களா, அதெல்லாம் சரியாகிவிடும். சத்ருபயம் நிவர்த்தியாகும். செய்வினை, திருஷ்டி இதெல்லாம் நிவர்த்தியாகும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகள் நிரந்தரமாக நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் வழக்குகள் வெற்றி பெறணுன்றீங்களே, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படும். பிரதோஷ காலத்தில் ஜனங்களுக்கெல்லாம் பானகம் கொடுங்க. சிவாலயத்தில் பிரதோஷம் நடக்கும். அந்த பிரதோஷ காலத்தில் பானகம் எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கு கொடுங்க. பண கஷ்டம்ன்றது உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிச்சிடும். அதே போல் சஷ்டி அன்னைக்கே அன்னதானம் செய்யுங்கள். பல ஆண்டுகளாக நினைத்த காரியம் இப்போ கைகூடி வரும். அதுவும் வளர்பிறை சஷ்டியில் அன்னதானம் பண்ண நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும். அதிகாலையில் 5:45 5:59 6 மணி 1 நிமிஷம், 6 மணி 5 நிமிஷம் இருக்கிற உதய காலத்தில் கருவறையை போய் பார்த்துட்டு வாங்க. உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனேன்றீங்களே, கனல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கண்ணீர் துளிகள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பேனா, உங்களுடைய யோசனை, உங்கள் உழைப்பு அதுக்கு கை நிறைய லாபத்தை கொடுத்துருவாவ. அந்த உதயம் நேரத்தில் அம்பாளை போய் பார்க்கணும். அதே போல் இந்த ஆடி ஆவணி மாதங்களில்
எங்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த திருக்கல்யாண வைபவத்தை போய் பார்த்துட்டு வாங்க. வீட்டில் நல்ல டைம் ஆரம்பம் வரணும், நல்ல டைம் வரணும் வீட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் ஏற்படணுன்றீங்களே, அந்த திருக்கல்யாண உற்சவத்துக்கு போய் கலந்துன்னுட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வீட்டில் நல்ல டைம் வந்துடும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் காலையில் 8 to 9 ஒரு புது கண்ணாடி வாங்கி அந்த கண்ணாடியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த கண்ணாடியில் தெரியணும் நெய் தீபம், உங்கள் முகம் தெரியக்கூடாது. அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் 8 to 9 தீபம் நெய் தீபம் ஏற்றி கண்ணாடியில் தெரியணும். அந்த தீபத்தை பக்கத்துலேயே கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பால், அரிசி, சில்லறை, துளிப்பூர மஞ்சள், குங்குமம், புஷ்பம், பிடி சில்லறை, கொஞ்சம் பணம், இதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. அந்த 8 to 9 காலையில் சுப உரையில் வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி எடுப்பா, எதிரில் வை, சேரை போடு, எதிரில் ஒரு பெஞ்சை போடு, தெரியுதா பாரு, எல்லாமே கண்ணாடியில் தெரியணும். அந்த கண்ணாடி வழியாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை பார்க்கணும், அந்த எரியிற தீபத்தை, தட்டில் இருக்கிற மஞ்சள், குங்குமம், துவரம்பருப்பு, வெல்லம், பிடி சில்லறை, சுண்ணாம்பு, பால், இதெல்லாம் தெரியணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகும். அந்த குடும்பத்திற்கு நல்ல நேரம் வந்துடும். அந்த குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, வீட்டில் கல்யாணங்கள் ஏற்பாடாகிடுத்து, பெரிய வேலை கிடச்சிடுத்து, பையனுக்கு சொந்த வீடு பார்க்க முடியல, 35 வருஷமாக வாடகை வீடு, ஒரு 11 தடவை சட்டி பாடை தூக்கி சுற்றினே இருப்பாங்க. இல்லையா கல்யாணம் கட்டியில் ஊரில் அவ்வளோ நிலபலெல்லாம் இருக்குது. டவுனுக்கு வந்தோம், இன்னைய வரையிலும் பையனுக்கே வேலை கிடச்சி அவன் வேலைக்கு போகிற வயசு வந்துடுது, வேலைக்கு போகிறான். ஆனால் இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கிறோமே ஐயா. அவ்வளோ சொத்து இருந்தும் நாம் வசிக்கக்கூடிய இடம் கடகால் போட்டதோடு நிற்குது, அது கட்டி முடிக்க வேண்டுமே. இதெல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி கட்டி முடிப்பீங்க எல்லாத்தையும். ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டில் நிரம்ப ஆரம்பித்து விடும் தானா. அதே மாதிரி இந்த 2.5 மாதத்துக்குள்ளர பெரியவர்களை தரிசனம் செய்ய வேண்டும். காஞ்சி பெரியவர்கள் எங்கே இருக்காங்க, ஸ்ரீரங்கம் ஜீயர் எங்கே இருக்காங்க, அகோபலிபடம் ஜீயர் எங்கே இருக்காங்க, ஸ்ருங்கேரி மடம், உடுப்பி பெரியவர்கள், இந்த மாதிரி பெரியவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ சாதுர்மாச விரத காலத்தில் அவங்கள தரிசனம் பண்ணும் பொழுது இந்த 2.5 மாதத்துக்குள்ளார ஒரு தரம் போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடரக்கூடிய வியாதி, கடன், தடைகள் இதெல்லாம் தானாக நிவர்த்தி ஆகிடும், பனி போல விலகிடும். அதே மாதிரி பண வசதியும் குபேர சம்பத்தும் உண்டாகும். நல்லவர்களுடைய ஒரு தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்கும். எல்லாம் பார்த்தலோ தெரியல, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டேன், போயிட்டு வந்தேன், இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு தான் நடக்குன்றாங்க. அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். கலகம், குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையிலிருந்து உயர் பதவி நகரப்பகுதியில் உங்களுக்கு கிடைச்சிடும். சொந்த வீடு வாசல் யோகங்கள் வாங்குகிற பாக்கியம் உண்டாகிவிடும். பகைவர்களுடைய தொல்லை நிவர்த்தியாகும். இதே ஆண்டில் வழக்கில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும், சௌபாகியம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இந்த 2.5 மாதத்தில் பெரியவர்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். முடிந்தவரையிலும் தட்டு நிறைய பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, யதாசக்தி பெரியவர்களுடைய அந்த வியாச பூஜை, இந்த சாதுர்மாச விரத காலம், இந்த மாதிரி நேரத்தில் அவர்களுடைய இருக்கிற இடத்துல அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். தர்மராஜா இருக்கும் பொழுது, ஆருண்யம் வரும்பொழுது பல ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு சாப்பாடு நடந்துன்னே இருந்தது. காட்டில் போய் அவ்வளோ பெரிய வேலை நடக்குமா? நடந்தது. காரணம், திரௌபதா தேவியிலிருந்து கையில் இருந்த அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் தந்தது. 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அவங்க காட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காட்டுக்கு போனாலும் ராஜபோஜனம் அங்கே நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த 2.5 மாதத்துக்குள்ளே அந்த பெரியவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல அன்னதானங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த அன்னதானத்துக்கு வேண்டிய பணமெல்லாம் கொடுங்க, பெரியவர்களுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டு வாங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகைவர் தொல்லை நிவர்த்தியாகும்.
குடும்ப ஒற்றுமை செழிக்கும். அன்பு தாய்மார்களே, ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா ப்ரோக்ராம். இந்த வாட்டி நிறையா அபூர்வ விஷயம் சொல்கிறீங்க. ஆடி ஆவணி மாதங்களில் சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியே இருக்குமா பணம், வீட்டில் வரமாட்டேந்துமா பணம் அப்படின்றீங்களே, அந்த பணம், அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். ஆடி ஆவணியில் சக்தி பீடத்தை விஜயம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆடி ஆவணி மாதங்களில் அம்பாளுக்கு சாத்துக்கொடி மாலை, சாத்துக்கொடி தெரியுமில்ல, பழங்களில் சாத்துக்கொடி ரொம்ப விசேஷம். அந்த சாத்துக்கொடி மாலை போட்டால் பெண்களுக்குரிய உடம்பு தொந்தரவு அத்தனையும் நிவர்த்தி ஆகும். வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். சாத்துக்கொடி மாலை அம்பாளுக்கு போட்டாக்க. கல்யாணம் இந்த வருஷம் கார்த்திகை தையில் முகூர்த்தம் முடிஞ்சிடும். அதே மாதிரி படித்து டிகிரி படித்து சின்ன வேலையில் இருக்க, இன்னும் பெரிய வேலைக்காக ட்ரை பண்ணினே இருக்குது. காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி 500 ரூபா வாக்கில் கிளம்புவா. மணி 4 மணிக்கு வரும்போது அந்த டப்பாவில் அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும். ஏன்டா சாப்பிட்லையா? இன்டர்வியூ போனேன், இன்னும் கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அந்த வேலை கிடைக்கணும் அர்ஜென்ட்டாக பசங்களுக்கு. வீட்டில் எல்லாம் நிறைஞ்சு இருக்குமான்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை வரும்போது நிரப்ப வீட்டில் நிறையா இருக்குது, சர்க்கரை வாங்கியாங்கன்னுவாங்க. அப்படின்னா சர்க்கரை வேணும்னு அர்த்தம். இந்த சாத்துக்கொடி மாலை அம்பாளுக்கு சாத்தும் பொழுது சம்பத்கரம் வீட்டில் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய இல்லத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி இவர்களுடைய படம் வைங்க. அந்த காமதேனு கற்பக விருட்சம் வீட்டில் வாசம் செய்யும். ஸ்ரீ ராகவேந்திரருடைய படம் வைங்க. அந்த காமதேனு கற்பக விருட்சம் வீட்டில் வாசம் செய்யும். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமஹ. காமதேனுடைய ஸ்லோகம். அம்மா மறுபடியும் சொல்லுங்க. கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணீம் மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமஹ. இந்த ஸ்லோகத்தை தாத்பரியம் என்னவோ அந்த தாத்பரியமெல்லாம் ஏற்படும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம், சாரதா தேவி, அன்னை சாரதா தேவி படம், அதே போல் சர்க்குரு ஸ்ரீ ராகவேந்திரருடைய படம் இருந்தால் அந்த வீட்டில் காமதேனு வாசம் செய்யுமாம். அந்த வீட்பக விருட்சம் வாசம் செய்யும். சுபிட்சம் உண்டாகும் அந்த வீட்டுக்கு. அன்பு தாய்மார்களே, ஞாயிற்றுக்கிழமையில் சாம்பிராணி அவசியம் போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி நிவர்த்தி ஆகிவிடும். தசமி திதியிலையோ பௌர்ணமியிலையோ ஒரு 40ஆம் பக்கம் நோட்டு எடுத்து 1 2 3 108 நம்பர் போட்டுவங்க வரிசையாக ஒவ்வொரு பக்கமாக. இல்லை 2 பக்கத்தில் 108 நம்பர் வரிசையாக போடுங்க. அதுக்கு நேராக பென்சிலால் அழகாக கோடை போட்டுட்டு, என் பெயர் ராமசாமி தானே, அதனால் ராமசாமி 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 அப்படி 108 தடவை உங்கள் பேரை எழுதுங்க. அதாவது எப்போ வளர்பிறை தசமியில் பௌர்ணமி நாளில் அந்த 108 பேரை உங்கள் பேரை எழுதுங்க. உங்கள் பேரையே எழுதிட்டு அதை பத்திரமா சுவாமி ரூமில் வச்சுட்டு ஒரு ஆரத்தி பண்ணுங்க போகிறோம். என்னவோ சளி உக்காந்த இடம் சரியில்லை, குரு உக்காந்த இடம் சரியில்லை. நானும் கோவிலுக்கு போய் 10 தேங்காய் 100 தேங்காய் உடைச்சிட்டேன். துரத்தினே இருக்குது பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. வீட்டில் ஏன் வரணும்னு நினைப்பாங்க, அங்கேயே நிற்பாங்க. வீட்டுக்கு போனால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வெடிக்குமே, வீட்டுக்கு போகிறோமேன்னு நினைப்பாங்க. சில பேர் வீட்டில் எஜமானம் வராருன்னொன்னே இந்த அம்மாவுக்கு இல்லை வராரு, இல்லை நடக்க போகுது இன்றைக்கி அப்படின்னுவாங்க. இந்த நிலைமை சரியாகிறதுக்கு அந்த வீட்டில் எஜமானியோ பசங்களுக்கோ எஜமானனுக்கோ கொஞ்சம் குழப்பங்களாக இருக்குமா, இன்னும் எழுதின எழுத்தில் ஏதோ பிரச்சனை, கிரகம் சரியில்லையா, இல்லை என்னுடைய நான் வாழ்க்கை நெறிமுறை சரியாக படுத்திக்கலையா, ஏதோ ஒரு குழப்பம் ஆட்டி படைக்குது
அந்த 40ஆம் பக்கம் நோட்டில் அழகாக உங்கள் பேரை 108ஆக எழுதி முடிக்கணும். 109ஆகவும் இருக்கக்கூடாது, 107ஆகவும் இருக்கக்கூடாது, 120ஆகவும் ஆகிடக்கூடாது. 108ல் அழகாக முடிக்கணும். முடித்து பார்த்து செக் பண்ணுங்கள், 108 கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது, நீ ஜெயிச்சிட்ட, வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. அதை அவசியம் செய்யுங்க. கிழக்கு முகம் பார்த்து எழுதிட்டு சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் ஏற்படும். ஒரு உற்சவ மூர்த்திகளை பார்க்கலாமா? இந்த ஆடி ஆவணி மாதங்களில் கணபதி உற்சவ மூர்த்தி ஐம்பொன் சிலையாக இருப்பார். வெங்கல விக்கிரகத்தில் ஐம்பொன் சிலையில். நடராஜர் கூட உற்சவ மூர்த்தி ஐம்பொன் சிலையில் அழகாக உட்கார்ந்துருக்கிறார் மூலவரை. அதே மாதிரி சண்முகருடைய உற்சவர், முருகப்பெருமானுடைய உற்சவர் வள்ளி தேவி யானையோட முருகப்பெருமான் அழகாக இருப்பார். அம்பாளுடைய உற்சவ மூர்த்தி. அதே மாதிரி பூதேவி ஸ்ரீதேவியோட பெருமாள் அந்த உற்சவ மூர்த்தி. கடைசியாக ஆஞ்சநேயருடைய உற்சவ மூர்த்தி. இவங்க எல்லாரையும் இந்த ஆடி ஆவணி மாதங்களில் ஒரு ரவுண்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வாங்க. அம்மா நீங்கள் சொல்லதெல்லாம் கபாலீஸ்வரர் கோயிலே இருக்குது. எல்லா உற்சவரையும் பார்த்துடுறேன். எங்கள் வீட்டில் தெருவிலேயே மதுரை மீனாட்சி இருக்கிறா. எல்லா இடத்துலையும் உற்சவ மூர்த்தி நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உற்சவ மூர்த்திகள், அந்த ஐம்பொன் விக்கிரகமாக இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளை தரிசனம் பண்ணணும். ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும். உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய காராகிரகம் நிவர்த்தியாகும், பொருளாதார கஷ்டம் நிவர்த்தியாகும், வீட்டில் சந்தோஷம் ஏற்படும். அவளோண்டு பூ எடுத்து போய் கொடுக்குறம்மா, என்னால் அவ்வளோதான் இன்றைக்கி வசதி இருக்குது. வீட்டிலையே ஒரு துளசி அவ்வளோ இருக்கும், அதை பறிச்சும் போய் அம்பாளுக்கு சாத்துறேன், பெருமானுக்கு சாத்துறேன்னுவாங்க. அதை செய்யுங்க. அந்த 99 தடைகளும் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லோரும் அந்த ஸ்ரீ ரகுராமடிகளாரும் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குமான்னு அதை ஒரு பட்டனை என்னவோ அழுத்தினமாமே அழுத்திடுங்க. அபூர்வ விஷயம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். செல்லில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, வசதியானவங்க. இன்னும் எவ்வளோ பேர் தாய்மார்கள் கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே கோயில் சுற்றும் போதே ஏதோ மனசில் கவலையாக இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமில் இந்த பரிகாரம் சொன்னாங்க, அபூர்வ விஷயம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் குழந்தை உண்டாகும், உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும், உங்கள் வீட்டில் உத்தியோகம் கிடைக்கும், கஷ்டத்துலேருந்து நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்னு இந்த அபூர்வ விஷயத்தை எல்லா தாய்மார்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படட்டும். சுபமஸ்து.